யூசர் லாக் இந்த மாதிரி ஒரு யூசருக்குள்ள லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மை டெம்ப்ளேட்ஸ், இந்த டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்கோ எல்லாமே இப்படி காட்டிடும். ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணோம்னா யூசிங் சைட்ஸ் கொடுத்துக்கோங்க. இது பாருங்க, மை சைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு அந்த சைட் காட்ட ஆரம்பிச்சிடும். மை சைட்ஸில் பாருங்கள், இப்போ நம்ம போட்டிருக்கிறது இங்கே வந்துருச்சு. இதை எடிட் பண்ணோம்னா இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ காட்டும். இங்கே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிங்களா? எடிட் ஆயிடுச்சா? சேவ் கொடுத்தீங்கன்னா அப்படியே சேவ் ஆகிடும். பாருங்கள், சேவ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற இமேஜஸ் எல்லாம் மாற்றணும்னா ஜஸ்ட் அந்த இமேஜில் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அந்த இமேஜை நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். எல்லா இமேஜஸும் மாற்றிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் இங்கே போகிறேன். ஒன்று உங்கள்ட்ட இமேஜ் இருந்துச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். என்ன இமேஜ் இருக்கோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நெட்லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே பிக்ஸபே அன்ஸ்பிளாஷ் இருக்குது, இங்கே போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் காட்டும். அந்த இமேஜை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிங்கன்னா போதும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு தேடி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இது செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த இமேஜ் பாருங்கள் அப்படியே இங்கே மாறிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்லேயே மாற்றிக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இதை ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ பண்ணிங்கன்னா இப்போ நம்ம மாத்திரை இமேஜஸ் இங்கே காட்டிடுச்சுங்களா? நம்ம மாத்திரை டெக்ஸ்ட்டும் இங்கே காட்டிடுச்சா? ஓகே, இப்போ பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டவுன்லோட்னு ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் பண்ண டெம்ப்ளேட்டுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கலீங்க. ஆப்ஷனுக்கு உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் கொடுப்பாரு. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகி ஜிப் ஃபைலே வந்துடும். இதை உங்களோட ஹோஸ்டிங் சர்வரில் போட்டிங்கன்னா உங்கள் வெப்சைட் ரெடி. அவ்வளோதான். இப்போ ரெடியான வெப்சைட் பாருங்கள். இது மொபைலில் பார்த்தாலும் மொபைலுக்கு ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும் பார்க்குறது. சைட்ஸு ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு திரும்ப போயிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த பிளாக் வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹைட் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். திரும்ப ஷோ கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதை மறைக்கிறதுனா மறைச்சிக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அந்த பிளாக் காட்டாது, இது மட்டும்தான் காட்டும். ஸோ என்ன வேணாலும் ஜஸ்ட் ஒன் கிளிக் அண்ட் ட்ராப்பில் எல்லாமே பண்ணிக்கலாம். டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா 100 டெம்ப்ளேட்ஸுமே ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன்ஸ் தான் இருக்கும். இது போக போக நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அப்டேட் பண்ண உங்களுக்கு எல்லா லேட்டஸ்ட் டெம்ப்ளேட்ஸும் கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.